ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி பற்றி சொல்லணும்னா, மூக்கடலை சேர்த்து நம்ம எது செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மூக்கடலை குருமா, மூக்கடலை போட்டு நம்ம சன்னா மசாலா, சாதம் இந்த மாதிரி நிறைய செய்வோம். மூக்கடலைக்குனே ஒரு தனி டேஸ்ட், ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மூக்கடலை எப்படி நம்மளுக்கு அதுக்கு தனி ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி இது கூட நான் இன்றைக்கி சேர்த்து செய்கிறேன். இந்த மஷ்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் இருக்குது. நிறைய பேரோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மூக்கடலையோடு சேர்த்து நான் இது வரைக்கும் செஞ்சது இல்லைங்க. ஸோ இன்றைக்கி மூக்கடலையும் மஷ்ரூமும் சேர்த்து தான் ஒரு குருமா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்காக பார்த்திங்கன்னா நல்ல 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 ஸ்பூன் தனியா, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு பேஸ்டாட்டம் அரைச்சிக்கலாம் மிக்சியில். அடுத்து ஒரு குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது அதோடு சேர்த்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். பச்சை வாசனைலாம் போனதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த மஷ்ரூம் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மூக்கடலையே ஒரு துண்டு பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய் இதோடு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மஷ்ரூம் நல்லா புதினாலாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த மூக்கடலையும் அதோடு சேர்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பத்த தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி அதையும் இதோடு சேர்த்துடலாம். விருப்பப்பட்டவங்க தேங்காய் கூட நம்ம முந்திரி வச்சு அரைச்சிக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா நல்ல அட்டகாசமான சூப்பரான மஷ்ரூம் மூக்கடலை குருமா நல்ல டேஸ்டியாக நல்ல கமகமன்னு வாசனையோட ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் இந்த மஷ்ரூம் வித் மூக்கடலை. இன்றைக்கி நான் புல்கா சப்பாத்தி தாங்க போட்டுருந்தேன். அதோட இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. இந்த டேஸ்டியான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.